உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பால். தனிமையில் கூட தனி சுகமே என் தலைவன் உனது உடனிருப்பால். சுமைகள் கூட சுகம் தருமே உன் இமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே இது பரமனே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு மற்றவர்களை தீர்ப்பிடாமல் மன்னித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே பல வினாக்களை தொடுக்கிறார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே கொடுத்த திருச்சட்டம். நீர் என்ன சொல்கிறீர் என்று கையில் கற்களோடு நிற்கிறார்கள். பல நேரங்களில் மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேயர்களை போன்று மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும், அவர்களை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல வினாக்களை தொடுத்து கொண்டே இருக்கிறோம். மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு பரிசேயரை போன்று கையில் கற்களோடும் வாயில் சொற்களோடும் காத்து கொண்டு இருக்கிறோம். இயேசு ஒரு நாளும் எவரையும் தீர்ப்பிட்டதில்லை. நாமும் வன்மையான சொற்களை விடுத்து மென்மையான சொற்களை பயன்படுத்துவோம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் இயேசு ஏன் பாவம் செய்தாய் என்று கேட்கவில்லை. மாறாக, நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதீர் என்று கூறினார். இன்று நம்மை பார்த்தும் இனி பாவம் செய்யாதீர்கள் என்று இயேசு கூறுகிறார். கடவுள் நம்மை நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து நல்லுறவுடன் வாழவும் வரம் கேட்டு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பாழ் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன் என்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்கும்போது வற்றாத வாழ்வு தரும் நீரோடையை நோக்கி ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 43, இறை சொற்றொடர் 16 21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காது இருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பாழ்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பாழ் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். 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 சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம்.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் என்றும், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்றும் கூறுகின்றார். உலக செல்வங்களில் நாட்டம் கொள்ளாமல் உன்னத செல்வமாகிய இயேசுவை பற்றி அறிவதில் ஆர்வம் கொண்டு வாழ அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 14 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது, நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும், அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ எழும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது
வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கே இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருள் பணியாளர் தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற பொழுது ஏதோ ஒரு சகோதரி தன்னை தேடி வந்ததாக சொல்லி அவரிடம் குறை கூறுகிறார்கள். அருள் பணியாளர் அந்த வீட்டிலே அப்பொழுது இல்லை. இருப்பினும் மாலை நேரத்தில் அந்த பெண் அவரை தேடி வந்ததாக எல்லோரும் பார்த்ததாக ஒருவர் மற்றவராக அவர் மீது குறை கூறிக்கொண்டு அந்த பங்கிலே சலசலப்பு ஏற்படுகிறது. இதை அறிந்த அருள் பணியாளர், நாம் இல்லாத பொழுது ஏன் இப்படி குறை கூற வேண்டும் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தவறு செய்யவில்லை என்பதை அறிந்து ஒருவர் யாரெல்லாம் அவரை பற்றி குறை கூறினார்களோ அவரை கூப்பிட்டு என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்டு பின் விளக்கம் அளித்து அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் தன்னை பற்றி விளக்கம் அளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நாம் யாரை எப்பொழுது எங்கே நாம் குறை கூறுவதற்கு தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது மற்றவர்கள் மீது நாம் குற்றம் சுமத்தி அவர்கள் மீது தவறு காண நேரிடுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுள் எசையா இறைவாக்கினர் வழியாக முன்பு நடந்ததையெல்லாம் மறந்து விடுங்கள், அதை பற்றி சிந்திக்காதீர்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்வுகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதற்காகத்தான் பழையவற்றை மறந்து விடுங்கள், புதியவற்றில் கவனம் செலுத்துங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பவுலடியார் பிலிப்பிற்கு எழுதிய மடலிலே அழகாக சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்றவை எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை அறிவதுதான் அவருக்கு விருப்பமும் அவருடைய பணியுமாக இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்கிற ஆதங்கம், தெளிவு, அவருடைய விருப்பம் என்பது மிகவும் ஆழமானதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள, இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் நாம் ஆதாயமாக்கி கொள்ளலாம். பணம், பதவி, பொருள் அல்லது செல்வம், நமக்கு வேண்டியவற்றை எல்லாவற்றையும் நாம் ஆதாயமாக்கி கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள இவற்றையெல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். ஏனெனில் கிறிஸ்தவர்களாக இருந்தபோது பவுலடியார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை சிறையில் அடைப்பதற்காகத்தான் தமஸ்கு நகர் நோக்கி செல்கிறார். அப்பொழுது கிறிஸ்து ஆட்கொண்டு அவருடைய வாழ்வை மாற்றுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் என்பது தேவைப்படுகிறது. முதல் வாசகத்திலே சுட்டி காட்டுவது போல கடந்ததை நினைக்காமல் இருக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க வேண்டும். கடவுள் கொடுக்கிற அந்த புதிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் புதிய பாதையிலே சிந்திக்க வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியாக பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மட்டும் அங்கே அழைத்து வந்து இயேசுவின் முன்பாக நடுவில் நிறுத்தி இயேசுவிடம் கேள்வி கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு
பல நிகழ்வுகள் நம் மத்தியிலே நடக்கும். ஒருவேளை பெண்ணை பிடித்தவர்கள் ஏன் ஆணை பிடிக்கவில்லை என்ற கேள்வி எழலாம். ஏனென்றால் அது ஆணாதிக்க சமூகம். ஆகவே பெண்ணை மட்டும் குற்றவாளி என்று அவர்கள் முன்னிறுத்தி இயேசுவிடம் கேள்வியை கேட்கிறார். இது எதற்காக கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவை அந்த சதித்திட்டத்தில் மாட்டி வைத்து அவரில் குற்றம் காண வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். பெண் ஏதோ தவறு செய்து விட்டார், ஆணை விட்டு விட்டார்கள் என்பதற்காக அல்ல, இயேசுவின் மீது குற்றம் காண வேண்டும் என்கிற நோக்கோடு அவர் முன்பாக நிறுத்தி அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே இயேசு மிக தெளிவாக ஞானத்தோடு அறிவு தெளிவோடு அவர், நீங்கள் கல் எறியலாம் என்று சொன்னால் திருச்சட்டத்தை அப்படியே செயல்படுத்துவதாகிவிடும், அல்லது அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் இவர் திருச்சட்டத்திற்கு எதிரானவர் என்று அவர் மேல் கேள்வி எழுந்துவிடும் என்பதை அறிந்து ஞானத்தோடு அவர் பதில் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் உங்களில் எவராவது பாவம் செய்யாதிருந்தால் முதலில் அவர் மேல் கல்லெறியுங்கள் என்று சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் செய்யாதவர் எவரும் இல்லை, தவறு செய்யாதவர் எவரும் இல்லை, தீமையில் ஆட்கொள்ளப்படாதவர் எவரும் இல்லை. ஆகவேதான் அதை அறிந்த அந்த கூட்டத்திலிருந்த எல்லோரும் நாம் ஒரு பாவி என்று சொல்லி அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். பெரியவர் முதல் இளையவர் வரை அங்கு ஒருத்தரும் நிற்கவில்லை என்று நற்செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு தீர்ப்பிடுவதற்கு இந்த உலகம் யாரையும் எவரையும் எப்பொழுதும் தீர்ப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறது. ஏதாவது ஒரு துணுக்கு கிடைத்தால் போதும், அவரை பற்றி இந்த உலகெல்லாம் நற்செய்தி தவறான ஒரு செய்தியான நற்செய்தியை பரப்புவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த நன்மைத்தனத்தை, அவர்கள் செய்த நல்ல செயல்களை இன்று உலகறிய செய்ய தவறிவிடுகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்து கொண்டு அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார், உங்களில் தவறு செய்யாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்று. ஆகவே அவர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள். இயேசு அழகாக சுட்டி காட்டியது போல, தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். அதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவர் உறுதிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. யாரம்மா, ஏனம்மா, ஏன் உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா, உம்மீது யாரும் கல்லெறியவில்லையா என்று சொல்லி கேள்வி எழுப்பி அவர் பார்க்கிறார். அவர் ஐயா இல்லை என்று சொல்லி இயேசுவிடம் சுட்டி காட்டுகிறார். நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, நீ மேல் பாவம் செய்யாதீர், நலமோடு திரும்பிச் செல் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு சுட்டி காட்டுவது என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். முதலில் இயேசுவின் மீது குற்றம் காண வேண்டும் என்கிற நோக்கோடு அவர் மீது கேள்வி கணைகளை எழுப்புகிறார். நிறைய நேரங்களில் நம் மீது கேள்வி எழுப்புகிற பொழுது, நம்மை பார்த்து கேள்வி கேட்கிற பொழுது நாம் அந்த கேள்விகளுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி செய்யவில்லை. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்பதை முதலில் கேட்கிறார். கேட்ட பின்பு தெளிவோடு ஞானத்தோடு அவர்களுக்கு பதிலளிக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, அவர் அமைதியாயிருந்தார், கீழே எழுதி கொண்டிருந்தார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அவர் பல நேரங்களில் அமைதி காக்கிறார். ஆண்டவர் இயேசு இறைவனோடு உறவாடுகிற பொழுது அமைதி காக்கிறார். மற்றவர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்கிற பொழுது அமைதி காக்கிறார். மற்றவர்கள் அவர்களை பற்றி இல்லாத பொழுதெல்லாம் சொல்லுகிற பொழுது அவர் அமைதி காக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி என்பது சிதைந்து குலைந்து கிடக்கிறது. அமைதியோடு இருக்கிற பொழுதுதான், அல்லது அமைதியில்தான் நாம் இறைவனுடைய குரலுக்கு செவிமடுக்க முடியும் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். அந்த அமைதி, இறை அமைதி, நிலையான அமைதி நம்மிடம் இருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஞானத்தோடு, தெளிவோடு, அறிவோடு நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியும். ஆகவே தான் பவுலடியார் அழகாக சுட்டி காட்டுகிறார், எனக்கு வலுவூட்டுகளின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் தந்தையாக இறைவனிடம் வல்லமையும் பெற்றுக்கொண்டுதான் அவர் நற்செய்தி அறிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் எப்பொழுது எங்கே என்ன பேச வேண்டும் என்கிற தெளிவை அவர் பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, அவர் தீர்ப்பிடவில்லை. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை இல்லாது பொல்லாதை சொல்லி தீர்ப்பிடாமல், அவர்களை பற்றி நல்லவை இருந்தால் நாம் நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும், தீமையாக இருந்தால் அதை விட்டு செல்ல வேண்டும். நீங்களும் நானும் தீர்ப்பிடுவதற்கு நாம் யார்? கடவுளே தீர்ப்பிடாத பொழுது, கடவுளே அவர்களை குற்றமற்றவர் என்று சொல்லாத பொழுது நாம் ஏன் மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிட வேண்டும் என்கிற கேள்வி நம்மில் எழ வேண்டும். ஆண்டவர் இயேசு அப்பெண் மீது இரக்கம் காட்டினார். இன்றைக்கு நீங்களும் நானும்
ஆண்டவர் இயேசுவைப் போல இரக்கம் காட்ட அழைக்கப்படுகிறோம். தவக்காலத்தில் இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இரக்கமும் நீதியும் காட்டக்கூடிய ஞாயிறாக நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு அப்பன் மீது இரக்கம் காட்டினார். நாமும் ஒருவர் மற்றொரு மீது இரக்கம் காட்ட வேண்டும். ஏதோ பழைய ஏற்பாட்டிலே சட்டத்தை கொடுத்ததற்காக சட்டத்தை மட்டும் பிடித்து கொண்டு நீதியை விலக்கிச் செல்வது என்பது அநியாயமானது. சட்டம் என்பது தவறு செய்பவர்களுக்கு, சட்டம் என்பது அந்த சட்டத்திலிருந்து விலகி செல்பவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடுவதற்கு. ஆனால் அதையும் கடந்து ஆண்டவர் இயேசு புதிய பாதையை வகுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டத்தை மட்டும் பிடித்து கொண்டு வாழ்பவர்களை இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். எங்கே இரக்கம் தேவைப்படுகிறதோ, எங்கே நீதி தேவைப்படுகிறதோ, எங்கே மாற்றம் தேவைப்படுகிறதோ அங்கே மாற்றமும் நீதியும் அமைதியும் நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை நாம் புகுத்த வேண்டும். ஆகவே தான் இன்றைய வாசகங்கள் முழுவதும் நமக்கு சுட்டி காட்டுவது இரக்கமும் நீதியும் மாற்றமும் நம்மில் உருவாக வேண்டும். எப்பொழுது இரக்கம் நம்மிடம் இருக்கிறதோ அப்பொழுது நீதியோடு நாம் செயல்படுவோம். எப்பொழுது நீதி நம் வாழ்வில் செயல்படுகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்வு மாற்றம் அடையும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் உறுதியெடுப்போம். முதல் வாசகத்தில் சுட்டி காட்டுவது போல பழையதை நினைக்காமல் புதிய பாதையை புதிய இலக்கை நோக்கி பவுலடியார் ஓடிச் செல்வது போல ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை பறைசாற்றுவோம். ஆண்டவரை அறிவோம். ஆண்டவர் இயேசுவை போல இரக்கத்தோடு நீதியோடு நாம் நடக்கிற பொழுது நம் வாழ்வு மாற்றத்திற்கு உள்ளாகும். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியிலே சிறப்பாக இணைவோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தாத்துவினாற்றில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை அவருடைய திருப்பாதத்தில் வைத்து நாம் இப்பொழுது மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நீ தேர்ந்து கொண்ட திரு அவை தலைவர்கள் அனைவரும் இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை தொய்வின்றி எடுத்துரைக்க தேவையான அருள் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, மன்னிப்பவர்களாக, கனிவு மிக்கவர்களாக வாழ
வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசமுள்ள ஆண்டவரே, நாங்கள் புற தோற்றத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை எம் அகத்திற்கும் கொடுத்து வாழவும், தூயவராகிய உம்மை தூய்மையான மனதுடன் உட்கொள்ளவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அளவின்றி எம்மை மன்னிக்கும் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து எமது சொற்களால் வாழ்க்கையால் இயேசுவை அறிவிக்கவும், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படித்து பலன் கொடுத்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சகோதர சகோதரர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்து வைத்திருக்கிற எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து எங்கள் வாழ்விலே அதன் வழியாக நலத்தையும் வளத்தையும் அருள் கொடைகளையும் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி
ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மூலம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் எங்கள் ஒவ்வொருடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மீது இரக்கம் காட்டி நம்மை புதிய பாதைக்கு வழிநடத்திச் செல்ல
நம்மை தேடி நம்மை நாடி வருகிற அன்பு இறைவன் இவரே. இச்செம்மறி விருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்டவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.